குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபிஓ தினா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் February 2 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இந்திய அரசு தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் ஈழ ஏதிலிகளிடம் சென்று உங்கள் நாட்டிற்கு நீங்கள் திரும்பி செல்லுங்க, உங்களுக்கு அங்கே வாய்ப்பு வசதிகள் இருக்குது. இந்திய அரசே போருக்கு பின்னர் அங்கே வீடு கட்டி கொடுக்குது. ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அகதிகள் ஆணையத்தின் மூலமாக உங்களுக்கு பயணச்சீட்டுகள் எடுத்து கொடுக்கப்படும், உங்களுடைய செலவு பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் அங்கே போய் இறங்கி புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு உங்களுக்கு காசு பொருளாதார உதவிகள்லாம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து கொஞ்சம் பேர் அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்குலாம் கிடைச்சிச்சு, அந்த இதெல்லாம் அறகுறையாக கிடைச்சிச்சு. அங்கே அதுக்குள்ள இந்த பொருளாதார சிக்கல் வருதான். ஒருத்தருக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டா சாப்பிட வேணாமா? அதிமுகவினுடைய இதில் நம்ம அதை வரவேற்கிறோம், போற்றுகிறோம். குறிப்பாக குடியுரிமை சார்ந்த விடயங்களில் அதிமுக அரசு அப்படி ஒரு தீர்மானத்தை அவங்களுடைய பொதுக்குழுவில் ஏற்றுனதை நம்ம பாராட்டுறோம். தொடக்க கட்டங்களில் அதிமுகவினுடைய தலைமையாக இருந்த அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய காலங்களில் தடா சட்டம் வந்தது, பொடா சட்டம் வந்தது, விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ற பெயரில் பல்வேறு மனித உரிமை மீறல்களும் நடந்தது. சர்வதேச அளவுல மொத்தமா இது மாறிட்டு இருக்கும். இது எப்படி சர்வதேச அரசாங்கம் இதை எப்படி பாக்குறாங்க? அகதிகளாக வருகிற எல்லாருக்குமே அந்த சட்ட திட்டங்களை எல்லா நாடுகளும் எப்படி எடுக்கிறாங்க? இல்லை அப்படி இல்லை. உலகளாவிய அளவில் எல்லா நாடுகளுமே ஏதோ பொருளாதார சுரண்டலுக்கான நாடுகளாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு நாட்டை ஏறி மிதிக்கணும், ஏதாவது ஒரு மக்கள் கூட்டத்தை சுரண்டல், நேர்மையான நியாயமான நாடுகள் உலகளாவிய அளவுலேயே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரவர் தங்களுடைய இன நலனையும் நாட்டு நலனையும் தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்களே தவிர மனித உரிமைகள் மக்கள் உரிமைகள் குறித்து யாரும் கவலைப்படுவது கிடையாது. இருந்தாலும் கூட மேற்கத்திய உலகங்களைச் சேர்ந்தவர்கள், மேலை உலக நாடுகள் இயற்றப்பட்ட இந்த அகதிகள் குறித்த சட்டங்கள், மனித உரிமை சட்டங்கள் இதுகளை மதிக்கிறாங்க. ஒரு புலம்பெயர்ந்து ஒரு கடலில் நின்றுக்கிட்டு இருக்கான், ஒரு கடல், அந்த நாட்டினுடைய கடல் எல்லைக்குள்ள போயிட்டான், படகு உடஞ்சிருது. அது எங்கள் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அப்போ வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வட இந்தியர்களெல்லாம் வாழ வைக்கிறோம், சேட்டை வாழ வைக்கிறோம், மார்வாடியை வாழ வைக்கிறோம், தெலுங்கர் வர்றாங்க, கன்னடர் வர்றாங்க, மலையாளி வர்றாங்க. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடே வந்தேரிகளின் வேட்டைக்காடு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எங்கள் மக்கள், எங்கள் உறவுகள், எங்கள் சகோதரர்கள் ஈழத்தமிழர்களுக்கு இங்கே வழி இல்லையா? அதுதானே கேள்வி. இப்போ இதை தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் துணிந்து முனைப்பாக ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் ஜான்சன் அவர்கள் நம்மளை இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்த பொருளாதார பிரச்சனையானது இலங்கையில் வந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே விண்ணளாவிய அளவு கூட அதோட விலைவாசி இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் இங்கே முகாம்களுக்கு வந்தாங்க. அவங்களுடைய நிலை இப்போ எப்படி சார் இருக்கு? அவங்க கூட இருக்காங்களா, இல்லை அவங்கள தனியாக பிரித்து வச்சிருக்காங்களா? அதாவது ஐயா, பொருளாதார அகதிகள் என்று அந்த கொழும்பில் ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடிகளை ஒட்டி நடந்த காலிமுகத்தடல் போராட்டம், அதை ஒட்டி இலங்கை தீவு முழுவதும் இருக்கிற பொருளாதார சிக்கலை ஒட்டி திரும்பி வந்த மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஏதிலிகளாக இருந்துவிட்டு சென்றவர்கள். 2009 இறுதிப் போர் முடிந்தவுடன் ஒரு சில தொண்டு நிறுவனங்களும் இந்திய அரசு தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் ஈழ ஏதிலிகளிடம் சென்று உங்கள் நாட்டிற்கு நீங்கள் திரும்பி செல்லுங்க, உங்களுக்கு அங்கே வாய்ப்பு வசதிகள் இருக்குது. இந்திய அரசே போருக்கு பின்னர் அங்கே வீடு கட்டி கொடுக்குது. ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அகதிகள் ஆணையத்தின் மூலமாக உங்களுக்கு பயணச்சீட்டுகள் எடுத்து கொடுக்கப்படும், உங்களுடைய செலவு பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் அங்கே போய் இறங்கி புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு உங்களுக்கு காசு பொருளாதார உதவிகள்லாம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து கொஞ்சம் பேர் அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்குலாம் கிடைச்சிச்சு, அந்த இதெல்லாம் அறகுறையாக கிடைச்சிச்சு. அங்கே அதுக்குள்ள இந்த பொருளாதார சிக்கல் வருதான். ஒருத்தருக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டா சாப்பிட வேணாமா? எனக்குன்னு அங்கே ஒரு இடம் இருக்குல்ல, எனக்கு 1 ஏக்கர் இருந்துச்சுல, எனக்கு 5 ஏக்கர் இருந்துச்சுல, என் 5 ஏக்கர் இடத்துல நீ இராணுவ முகாமையில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்க, நான் வணங்கின கோயிலில் நீ புத்த விகாரையில் கட்டி வச்சுக்கிட்டு இருக்க, என்னுடைய ஊரையே இராணுவ முகாமாவில் மாற்றி வச்சிருக்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல என் ஊர்லேயே நான் போய் அகதியாக வாழ்கிறதா? எவ்வளோ கொடுமையானது பாருங்கள். அடுத்த நாட்டில் அகதியாக வாழ்கிறதுங்கிறது வேற. இங்கேருந்து திருப்பி அனுப்பப்பட்ட மக்களுக்கு ஒரு இந்த குடியிருப்பு, இந்த காலனி வீடுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு வீடுகளை கட்டி கொடுத்து நீ போய் அங்கே இருன்னு சொல்லி அவங்க திருப்பி பொருளாதார சிக்கல்களை தாங்க முடியாமல் நிறைய பேர் உண்மையிலே பெரும்பாலும் இங்கிருந்து சென்றவர்கள் தான் திரும்பி வந்தார்கள். ஒரு சில அவங்களோட நிலைமை அது அவங்க நிலவரம் என்னன்னா, பொருளாதார அகதிகள் கைது செய்கிறாங்க. ஏன்னா 2013க்கு பின்னர் தமிழ்நாட்டில் அகதி பதிவுன்னு எதுவும் பண்ணலை. இவங்க
அதுக்கு பின்னாடி யார் வந்தாலும் பிடிச்சி அயல்நாட்டவர் சட்டம் கடவுச்சீட்டு சட்டத்தின்படி கைது செய்து சிறையில் போட்டுருவாங்க. சிறையிலிருந்து வெளியே வரும்போது கொண்டு போய் சிறப்பு முகாமில் அடைச்சிருவாங்க. அப்போ வந்து மக்களை கைது செய்கிறாங்க, பெண்கள் குழந்தைகளை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பேச்சா எழும்புது. ஒரு சில தலைவர்கள் அறிக்கை விடுறாங்க. உடனே தமிழக அரசு இரவோடு இரவாக ஒரு அரசாணை மாதிரி ஒன்று பிறப்பிச்சு மறுவாழ்வுத்துறை மூலமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வந்து வட்டாட்சியர், அந்த முகாமுடைய வட்டாட்சியருக்கு சொல்கிறாங்க, இனிமேல் பொருளாதார காரணங்களுக்காக ஏதிலிகளாக வருகின்றவர்கள் மீது கடவுச்சீட்டு அயல்நாட்டவர் சட்டத்தின் மீது வழக்கு தொடுக்க வேணாம், அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து மண்டபம் முகாமில் தங்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு மத்திய அரசுக்கிட்டே இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் ஏதிலிகள் இத்தனை பேரை கையாண்டுக்கிட்டு இருக்கோம், இந்தந்த மாதிரி முறையில் இப்படி அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் வாய்ப்பு வசதிகள் செய்கிறோம், அதே முறையின் கீழ் இவர்களையும் கையாளுவதற்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அல்லது வந்து வாய்ப்புகளை கொடுங்கன்னு சொல்லும்போது மத்திய அரசு அதை மறுக்குது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, மாநில அரசு ஏதோ ஒரு நிதியில் கொஞ்சம் காசை எடுத்து கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்ங்கிற கணக்கு மாதிரி அல்லது 3 வேளை சோறு மட்டும் அவங்களுக்கு போடுறாங்க. அந்த சோறு வெறும் சோறு, ரசம், அப்பளம், ஊறுகாய் இந்த மாதிரி. அப்போ அதுக்கு அந்த நாட்டில் இருந்தால் கூட நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் போல். வந்தவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. சாப்பாடு இல்லாமலாம் தப்பிச்சு வரல. சாப்பாடு மட்டுமே பிரச்சனை கிடையாது. ஒரு பொருளாதார நெருக்கடிங்கிறது வெறுமனே உணவு சார்ந்தது மட்டும் கிடையாது, பல்வேறு விடயங்கள் இருக்குது, அடிப்படை தேவைகள் இருக்குது. அப்போ ஈழத்தில் இலங்கை தீவில் ஒரு வீட்டில் வாழ்ந்த மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு காணி, இடம், வசதி வாய்ப்பு, ஒரு தென்னை மரம், ஒரு மாமரம், இந்த மாதிரி வசதிகளோடு இருந்த மக்கள் தான். ஏழைகளாக இருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு இடம் இருக்கும், ஒரு உழைப்பு இருக்கும், ஒரு வருமானம் இருக்கும். அனைத்தையும் இழந்துட்டு இந்தியாவுக்கு போயிட்டால் நமக்கு வந்து ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே போய் நம்ம வாழ்க்கை மேம்படும் நம்பிக்கையோடு வந்த மக்கள் நூற்றுக்கணக்கானோர் இன்றைக்கு வந்து மண்டபம் அகதிகள் முகாமில் பொருளாதார அகதிகள் என்ற பெயரில் 3 வேளை வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்து உட்கார வைக்கப்பட்டுள்ளனர். இதில் மத்திய அரசு மாநில அரசு இப்பிரச்சனைகள் தீர்க்கமான தெளிவான முடிவுகளை எடுத்து உரிய வந்து சட்ட நடைமுறைகளின்படி அரசாணைகளை பிறப்பித்து அந்த மக்களுக்கு இப்போ இந்த மக்களுக்குன்னு ஒரு தொகை கொடுக்குறாங்க. மாதம் 1500 ரூபா, இவ்வளோ மண்ணெண்ணெய், இவ்வளோ அரிசி, இவ்வளோ பாமாயில் அப்படின்னு ஒரு சின்ன இதை கொடுக்குறாங்க. ஒரு நியாயம் எல்லாம் கொடுக்கல. ஒரு சிலர் வெளியில் போய் வேலைகள்லாம் பார்த்துட்டு வர்றாங்க, அதை வச்சு வாழ்க்கையை ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ புதுசாக வந்த இந்த பொருளாதார அகதிகளுக்கு அது கூட கிடையாது, 3 வேளை உணவு மட்டுமே. அதான் உண்மையான நிலவரம். இப்போ அதிமுகவோட அந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் இலங்கை அகதிகளுக்கான சப்போர்ட்டிவான சில அறிக்கைகள் இந்த மாதிரி எல்லாமே அவங்க இதில் அறிக்கை எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுக இல்லை, அது மாறி அரசியல் தான் செய்வாங்க. இப்போ அதிமுகவினுடைய இதில் நம்ம வந்து அதை வரவேற்கிறோம், போற்றுகிறோம். குறிப்பாக குடியுரிமை சார்ந்த விடயங்களில் அதிமுக அரசு அப்படி ஒரு தீர்மானத்தை அவங்களுடைய பொதுக்குழுவில் ஏற்றுனதை நம்ம பாராட்டுறோம். தொடக்க கட்டங்களில் அதிமுகவினுடைய தலைமையாக இருந்த அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய காலங்களில் தடா சட்டம் வந்தது, பொடா சட்டம் வந்தது, விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ற பெயரில் பல்வேறு மனித உரிமை மீறல்களும் நடந்தது. ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய இறுதி காலங்களில் வந்து ராஜபக்சேயை போர்க்குற்றவாளி என அறிவிக்க வேண்டும், இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க வேண்டும், தமிழீழம் அமைவதற்கான பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானங்கள் வந்து ஒரு பாராட்டத்தக்க மெச்சத்தக்க நடவடிக்கைகளாக இருந்துச்சு. அவருக்கு பின்னர் இன்றைய அதிமுக அரசு இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுப்புறாங்க. அது வெறும் கோரிக்கையாக அல்லது தேர்தல் கால ஒரு முழக்கமாக அல்லது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தமிழ் மக்களை வந்து ஒரு கண்துடைப்பாக ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு கோரிக்கையாக அது இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி 7.5 கோடி 8 கோடி பேர் இருக்கும். ஈழத்தினுடைய மக்கள் தொகை வந்து லட்சங்கள் தான், அயலகங்களே அதுதான். அப்போ 8 கோடி தமிழர்களாகிய நாம் வந்து நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய நமது சகோதரர்களுக்கான சரியான நீதி கிடைப்பதற்கு நம்முடைய மக்கள் திரளை, நமது ஆற்றலை, நமது வலிமையை நாம் பயன்படுத்தவில்லை. அதற்கு அரசியல் கட்சிகள் இன்னும் முனைப்பாக வந்து அதில் இறங்கி வேலை செய்யணுங்கிறத நம்மை போன்றவர் அப்படித்தான் எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இலங்கை அரசு மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகதிகளாக அந்த கடவுச்சீட்டு அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதியானது இருக்குது, அப்படி அவ்வளோ சீக்கிரமாலாம் நம்பிட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? குடியுரிமை கோரிக்கையை எழுப்புறாங்க, எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க. ஒரு சில முன்னோடி தீர்ப்புகளும் மதுரை போன்ற உயர்நீதிமன்ற கிளைகளில் வந்துருச்சு. 1983க்கு 87க்கு இடைப்பட்ட காலத்தில் இங்கே பிறந்திருந்தால் குடியுரிமை கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. இந்திய பெற்றோர், இலங்கையைச் சேர்ந்த பெற்றோர், இப்படி திருமண உறவுகளின் மூலமாக பிறந்தவங்கள சில சட்ட ரீதியான நெறிமுறைகளின்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க.
இப்படி பல்வேறு நடைமுறைகள் வந்து இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் குடியுரிமை கோரிக்கையும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இது ஒரு சிக்கலான ஒரு கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எந்நாளும் ஆதரவாக தான் இருக்காங்க. அந்த மனநிலைங்கிறது எல்லா காலத்தையும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான மனநிலை தான் தமிழ்நாட்டில். அப்போ இது வந்து தேர்தல் காலங்களில் எதிரொலிக்கும், நாடாளுமன்ற தேர்தலில் வரும். அப்போ என்ன செய்யணும், இலங்கையிலிருந்து வந்த மக்களுக்கு இது போன்ற சிறப்பு நடைமுறைகள், இன்னும் சில நெருக்கடிகள், உசாவல்கள், உளவுத்துறை அழுத்தங்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள உளவியல் ரீதியாக அச்சத்துக்கு ஆளாக்குறது. இங்கே உள்ள பொருளாதார சிக்கல்கள், வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது, படிக்க முடியாது, படித்தா வேலை கிடைக்காது, அயலகம் போக முடியாது, பல சிக்கல்கள் இருக்குல்ல. அப்படி நெருக்கடி கொடுக்கும்போது நாட்டுக்கே போயிடலாம் போலங்கிற ஒரு நினைவு இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் வந்து கடவுச்சீட்டு கொடுக்குறாங்க. இந்தியாவில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கடவுச்சீட்டு போய் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டா, கடவுச்சீட்டு மட்டும் கொடுக்கவில்லை, இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழையும் கொடுக்குறாங்க அங்கே தூதரகத்தில். அப்போ பிறப்பு சான்றிதழையும் கொடுத்து கடவுச்சீட்டையும் கொடுத்து அவர்களை இலங்கை குடிமக்கள் அப்படிங்கிற நிலையிலேயே வச்சுக்கிட்டு நீங்களாம் கிளம்புங்க உங்கள் நாட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் நடக்கும். இதுக்கு பின்னாடி சில தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள், இந்திய அரசோடு நெருக்கமான சில தொண்டு நிறுவனங்கள். அந்த தொண்டு நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே எல்லா பிரச்சனையெல்லாம் சரியாகிட்டு இருக்கு, அங்கே பல்வேறு கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்கு, வீடுகள்லாம் கொடுக்குறாங்க, நாடு முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிடுச்சு, தமிழர்கள்லாம் அங்கே சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஏன் இந்தியாவில் கிடந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கே, நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது கடவுச்சீட்டு ஏற்கனவே கொடுத்தாச்சு, சரி வாங்க, அதுக்கு இருக்குது பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, ஐக்கிய நாடுகளினுடைய அகதிகள் ஆணையம் இருக்குது, உங்களுக்கு வந்து விமான சீட்டே வந்து இலவயமாக போட்டு கொடுப்பாங்க, பணம் தேவையில்லை, வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளப்பி விடலாம். இந்த சதிக்கு தான் இந்த வேலைகள் நடக்குது. இதுதான் அவங்களுடைய திட்டம். அப்போ இந்தியாவில் இருந்துட்டு 1,00,000 பேர் எங்களுக்கு குடியுரிமை கொடுங்கிற கோரிக்கை எழும்பப்படக்கூடாது. அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக வந்து இந்திய நாட்டினுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள் பேசிடக்கூடாது. அப்போ ஈழத்தமிழர் சிக்கல் பேசு பொருளாக இருக்கக்கூடாது, ஏதிலி சிக்கல் இருக்கக்கூடாது. ஏதிலிகள் சிக்கல் இருந்தால் வந்து தேசியன சிக்கல் வரும். ஏன் ஏதிலிகள் வர்றா, சும்மா வந்து பொழுதுபோக்குக்காக வந்திருக்காங்களா, சுற்றி பார்க்க வந்திருக்காங்களா? ஒரு நாட்டில் ஒரு உள்நாட்டில் ஏற்பட்ட தேசியன சிக்கல், அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் வந்து அடக்கப்பட்டு முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டதால் அங்கேருந்து புலம்பெயர்ந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க, உயிரை காத்து கொள்வதற்காக தப்பிச்சு வர்றாங்க. அதான் ஏதிலிகள். அதாவது மத ரீதியான காரணங்களோ அல்லது இன ரீதியான காரணங்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவங்களோ அல்லது குறிப்பிட்ட கொள்கையை கொண்டவங்களோ அடித்து துரத்தப்பட்டு கடல் கடந்து தப்பிச்சு வந்தால் குற்றம் இல்லை, எல்லை தாண்டி வந்தால் குற்றம் இல்லை. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தினுடைய கூறு 14 சொல்கிறது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கையில் அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை இருக்குது, அதில் இந்தியா கையெழுத்து போடல. இப்படி உலகளாவிய பன்னாட்டு உடன்படிக்கைகள் ஏராளமாக இருக்குது. இந்த உலகளாவிய பன்னாட்டு உடன்படிக்கைகளில் ஏதிலிகளுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது. ஓகே, இப்போ இந்த விஷயம் பேசுகிறப்ப நான் காமனாக சொல்கிறேன், ஏன்னா இது இலங்கை தமிழர்கள் மட்டும் இல்லை, ஏதிலிகளாக பல நாடுகளில் இப்போ இருக்கிறப்போ சொல்கிறாங்க, ஐநா சபையும் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவங்கள வந்து அவங்க எல்லா நாடுகளும் இப்போ கனடா போன்ற சில நாடுகள் எல்லாமே இல்லை இங்கே வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆப்கானா இருக்கட்டும், இல்லை ஈரான் அந்த இதில் இருக்கட்டும், உக்ரைன் அந்த இதெல்லாம் இருக்கட்டும், அப்போ எல்லாருமே அகதிகளாக மாறுறப்போ சர்வதேச அளவில் மொத்தமாக இது மாறிட்டு இருக்கும். இது எப்படி சர்வதேச அரசாங்கம் இதை வந்து எப்படி பார்க்குறாங்க? அகதிகளாக வருகிற எல்லாருக்குமே வந்து அந்த சட்ட திட்டங்களை வந்து எல்லா நாடுகளும் வந்து எப்படி எடுக்கிறாங்க? இல்லை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேபிட்டலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. உலகளாவிய அளவில் எல்லா நாடுகளுமே ஏதோ ஒரு பொருளாதார சுரண்டலுக்கான நாடுகளாக தான் இருக்குது. அப்போ அங்கே வந்து ஏதாவது ஒரு நாட்டை ஏறி மிதிக்கணும், ஏதாவது ஒரு மக்கள் கூட்டத்தை சுரண்ட நேர்மையான நியாயமான நாடுகள் உலகளாவிய அளவிலே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரவர் தங்களுடைய இன நலனையும் நாட்டு நலனையும் தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்களே தவிர மனித உரிமைகள் மக்கள் உரிமைகள் குறித்து யாரும் கவலைப்படுவது கிடையாது. இருந்தாலும் கூட மேற்கத்திய உலகங்களைச் சேர்ந்தவர்கள் மேலை உலக நாடுகள் இயற்றப்பட்ட இந்த அகதிகள் குறித்த சட்டங்கள், மனித உரிமை சட்டங்கள் இதுகளை மதிக்கிறாங்க. ஒரு புலம்பெயர்ந்து ஒரு கடலில் நின்றுக்கிட்டு இருக்கான், ஒரு கடல், அந்த நாட்டினுடைய கடல் எல்லைக்குள்ள போயிட்டான், படகு உடஞ்சிருது, தண்ணீர் உள்ளே புகுந்துட்டுருக்கு, என் உயிரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் வந்து காப்பாற்றுறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன், உங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுங்க. சரி, உன் பேரை கொடு, பதிவு செய்ய, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துக்க. நீ உண்மையிலே உயிர் தப்பித்தான் வந்திருக்கியா, உண்மையிலே பிரச்சனையில் தான் வந்திருக்கியா, உண்மையிலே உன் நாட்டுக்கு போனால் உன்னை விடுதலை புலின்னு சொல்லி உன்னை சுட்டுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா, சிறையில் அடைக்க வாய்ப்பு இருக்கிறதா, சித்திரவதை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா, அதையெல்லாம் நாங்கள் முடிவு செய்வோம். நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். இந்த அருக்கு வீடு, எவ்வளோ பணம் தேவை, என்ன சாப்பாடு, இந்தாங்க இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில மாதங்கள்லேயே அந்த வழக்கில் முடிவுகள் வரும்.
சில ஆண்டுகள் அப்போவே வந்து அடைக்கலம் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஏதிலி நிலை, அகதி, தஞ்சம் அந்த மாதிரி கொடுக்கும். சில காலங்களே குடியுரிமை கொடுத்துட்றாங்க. இப்படி கனடாவிலும், லண்டனிலும், ஆஸ்திரேலியாவிலும், நியூசிலாந்திலும், ஐரோப்பாவினுடைய பல்வேறு நாடுகளிலும் வந்து லட்சக்கணக்கான வந்து ஈழத்தமிழ் ஏதிலிகள் வந்து குடியுரிமை பெற்றவர்களாக இல்ல இது வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா சார், இது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறப்ப ஒட்டுமொத்தமாவே அந்த சட்டங்கள் எல்லாத்திலும் கொஞ்சம் பல கொஞ்சமா நாடுகள்ல மாற்றங்கள் நடக்குது. இப்ப ஆஸ்திரேலியாவுல கடல் வழியா போவாங்க, போயிட்டு கிறிஸ்மஸ் தீவுன்னு ஒரு தீவு இருக்கும். அந்த தீவு கிட்ட போயிட்டு மக்கள்லாம் வந்து தஞ்சம் கேட்கும் பொழுது கிறிஸ்மஸ் தீவுல தங்க வச்சு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு அடைச்சிட்டு போனாங்க. ஆஸ்திரேலியா அரசு என்ன செஞ்சாங்கன்னா, இனிமே யாரும் கடல் வழியா வந்தா கொடுக்க மாட்டோம். ஆமா, இப்ப பார்த்தா ரிஷி சுனக் அவங்க வந்த பிறகு பார்த்தா நிறைய மாற்றங்கள் இப்ப இருக்கு. லண்டன் மாறிட்டு இருக்கு. இனிமே யாராச்சும் வந்து ஆப்பிரிக்காவுல ஒரு முகாம் உருவாக்கும், அங்க கொண்டு போய் எல்லாரையும் அடைச்சிடும். லண்டன்காரன் கிட்டத்தட்ட அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா இதோட வருங்காலமானது எப்படி நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கு. அது நெருக்கடி தானே. அது தேசங்களுக்கு, அதாவது இவங்க அடிச்சு வரட்டலாம், கடல்ல வர்ற மக்களை கண்டுக்கிறாம விடலாம், ஏதிலிகளா வர்றவங்களை பிடிச்சி வெளியே தள்ளி விடலாம். ஈரான்காரன் கூட வந்து ஆப்கான் அகதிகள் எல்லாம் வெளியே போங்கன்னு தள்ளி விடுறான். டிகோ கார்சியா தீவுல 100க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இன்றளவு வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு நாடுகள்ல ஏதிலிகள் சிக்கல் என்பது உலக சிக்கல். ஏதிலிகள் சிக்கல் என்பது சமூக, பொருளாதார, அரசியல் காரணங்களோடு தொடர்புடைய சிக்கல். ஏதிலிகள் சிக்கல் என்பது வெறுமனே ஒரு சாதாரண வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க சமூக, பொருளாதார, அரசியல் காரணங்களை கணக்கில் எடுத்து ஒவ்வொரு தேசத்தினுடைய அரசுகளும் அந்தந்த நாட்டு சிக்கல்களை உரிய சட்ட வழிவகைகளின்படி, மனிதநேயத்தின்படி, பன்னாட்டு சட்டங்களின்படி நீங்க தீர்க்கலைன்னா பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். எல்லாருக்கும் தான் தலைவலி. ஏதிலிகள் பிரச்சனையை நீங்க வந்து இலங்கையோட முடைக்கிற முடியாது. இந்தியாவுக்கும் தான் தலைவலி, அமெரிக்காவுக்கு தான் தலைவலி, இங்கிலாந்துக்கு தான் தலைவலி. ஒவ்வொரு நாடுகளுக்கும் அது தலைவலி தான். இன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லைகள், இன்னைக்கு தான் உங்களுக்கு நாடுகள். ஒரு உலகம் என்பது எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் பொதுவானது. இயற்கை எப்படி பொதுவானதோ, காற்று எப்படி பொதுவானதோ, வானம் எப்படி பொதுவானதோ, கடல் எப்படி பொதுவானதோ, அதே போன்று வந்து இந்த உலகத்தினுடைய பூமி பந்தில் எந்த தேசத்திலிருந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானது தான். மனித உலகம் அனைவருக்குமே பொதுவானது. நீங்கள் எல்லைகளை வகுத்துக்கிட்டீங்க. எல்லைகளை வகுத்துக்கிட்டு ஏதிலிகளாக வர்ற மக்களை நீங்கள் வந்து கொடுமைப்படுத்துறீங்க, சிறையில் அடைக்கிறீங்க, சித்திரவதை செய்கிறீங்க, புதிய புதிய சட்டங்களை, திட்டங்களை போடுறீங்க. அப்போ உலகளாவிய அளவில் உள்ள நாடுகள் ஏதிலிகள் பிரச்சனையில் மனிதநேயத்தோடு நடந்து கொள்வதற்காகத்தான் பல்வேறு உலகளாவிய சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. நீங்கள் அந்த சட்டங்களை இந்தியாவும் கையெழுத்து போடலாம். ஏதிலிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை நெறிமுறைகள் 1968, 59 இந்த காலகட்டங்களில் வகுக்கிறாங்க, 51. அப்போ இதை இந்தியா இதுவரைக்கும் கையெழுத்து. பிரேசில்னு ஒரு நாடு இருக்குது, லத்தீன் அமெரிக்க நாடு, ஒரு ஏழை நாடு, அங்கேயே 1000 பொருளாதார பிரச்சனை, சிக்கலான நாடு. அவன் ஏதிலிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்கான். அவன் மலேசியாவுக்கு வர்றான். மலேசியாவில் ஈழத்தமிழ் ஏதிலிகள் கொஞ்சம் பேர் முகாமில் தங்க வச்சப்பட்டிருக்காங்க. அப்போ பல்வேறு நாடுகள் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் அவையினுடைய மனித உரிமைகள் அகதிகள் ஆணையத்தின் மூலமாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க. என் நாட்டுக்கு 10 பேர் எடுத்துக்கிறேன், என் நாட்டுக்கு 10 பேர். பிரேசில்காரன் வந்துட்டு என் நாட்டுக்கு 10 பேரை கொடுங்கன்னு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது இந்தியா எங்கே, பிரேசில் எங்கே? இவ்வளவு பெரிய நாடுல இவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது, இவ்வளவு மக்கள் தொகை இருக்குது, இவ்வளவு மனித உழைப்பு இருக்குது. அது எங்கள் தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அப்போ வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வட இந்தியர்களெல்லாம் வாழ வைக்கிறோம், சேட்டை வாழ வைக்கிறோம், மார்வாடியை வாழ வைக்கிறோம், தெலுங்கர் வர்றாங்க, கன்னடர் வர்றாங்க, மலையாளி வர்றாங்க. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடே வந்தேரிகளின் வேட்டைக்காடு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எங்கள் மக்கள், எங்கள் உறவுகள், எங்கள் சகோதரர்கள் ஈழத்தமிழர்களுக்கு இங்கே வந்து வழி இல்லையா? அதுதானே கேள்வி. இப்போ இதை வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் வந்து துணிந்து முனைப்பாக களத்தில் பேசும்போது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் போன்ற தேர்தல் காலங்களில் இது ஒரு அரசியல் கோரிக்கையாக வெளிப்படும் போது இந்தியாவினுடைய நடுவண் அரசியல் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய கொள்கை மாற்றங்களை நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு தீர்மானங்களோடு இந்த பிரச்சனை தீர்க்கப்படாது. இது மக்கள் பிரச்சனை. இது ஓகே சார், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம நிறையவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ஈழம் அவங்களுடைய பிரச்சனை தான் வச்சு இப்போ வரைக்குமே என்ன அப்படின்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க. சர்வதேச அளவுலையும் அகதிகளாக போகிற எல்லாருக்குமே நான் அந்த சட்டத்தையும் கொஞ்சம் கடினமாக்கிட்டு இருக்காங்க, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே. ஆனால் நீங்கள் சொல்ல முடியாது, உலகம் அப்படிங்கிறது ஒரே நிலப்பரப்பாகத்தான் இருந்துச்சு. ஸோ இருட்டு அப்படின்னு ஒன்று இருக்கிறப்போ வெளிச்சம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக வந்தே தீரும். ஸோ அதே மாதிரி சர்வதேச அளவுலையும் குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் அவங்களுக்கான வெளிச்சம் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கிய மிக்க நன்றி. நன்றி. குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபிஓ தினா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் February 2 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.